புகழப் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதி உள்ளவர். என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதி உள்ளவர். உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. கெருபுகள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்தப் பெறுவீராக. உயர்வானகத்தில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. உயர்வானகத்தில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதி உள்ளவர். என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதி உள்ளவர். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எபிரேய மொழியிலே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும். போத் என்கிற இந்த ஒரு வார்த்தை. ஏன் இந்த வார்த்தை இதில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இது ஒரு பாடலை போன்று அல்லாமல், அல்லது உரைநடை போன்று அல்லாமல், அல்லது திருப்பாடல் அந்த சங்கீதத்தை போன்று அல்லாமல், இது ஒரு வித்தியாசமானதாக, ஆனால் ஒரு பாடலை போன்றதாகவே இது எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது இதற்கு என்ன வித்தியாசம், ஏன் இந்த பாடலுக்கு ஒரு முக்கியத்துவம், இது ஏன் இந்த இடத்திலே நாம் ஒரு பதிலுரை பாடலாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இந்த தோபித்து புத்தகத்திலே இந்த வார்த்தைகளானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தானியேல் நூல் 1:29 இந்த இறை வார்த்தையும், தோபித்து புத்தகம் 8வது அதிகாரம் 5வது இறை வார்த்தை, இந்த 2 வார்த்தையும் ஒத்து போகிறது. என் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே என்று சொல்லி கடவுளுக்கு தன்னுடைய மூதாதையரின் பெயரை சொல்லி சொல்லுகிற ஒரு வித்தியாசமான ஒன்றாக இருக்கிறது. எனவேதான் இது ஒரு பாடலாக இருக்கிறது என்பதால் தான் திருஆவியானவர் இந்த நாளில் நமக்கு கொடுத்திருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது இது ஒரு தனி சுதந்திரமான படைப்பாக, பாடலாக இருக்கிறது. ஏன் அப்படி ஒரு வித்தியாசமான பாடலை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இதற்கு 3 காரணங்கள் இருக்கின்றன. முதலாவதாக, விதவிதமான வார்த்தைகளை கொண்டு போற்றப்படுகிறது. ஒரே வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லி போற்றப்படுவது கிடையாது, அல்லது நமக்கு முன்னோர்களுக்கு செய்ததை சொல்லி போற்றப்படுவது கிடையாது. மாறாக விதவிதமான வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார், போற்றி கொண்டே இருக்கிறார் இந்த பாடலிலே. எனவேதான் இந்த பாடலானது ஒரு வித்தியாசமான பாடலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கிற பொழுது, சங்கீதத்திலே ஒரே ஒரு பல்லவி மட்டும்தான் இருக்கும். 3 முறை அல்லது 5 முறை 7 முறை எத்தனை முறை வந்தாலும் அதே பல்லவி தான் நாம் திரும்ப பாடுகிறோம். அதுதான் நிதர்சனமான. ஒவ்வொரு நாளும் ஒரே பல்லவி தான், அதை மாற்றி மாற்றி சொல்லுவது கிடையாது. ஆனால் இந்த பாடலை பொறுத்தவரை வெவ்வேறு பல்லவிகள் கொடுக்கப்படும். அப்படி என்று பார்க்கிற பொழுது எல்லா பல்லவியும் மாறி மாறி இருக்குமானா முழுசா மாறி இருக்காது. மாறாக சிறிய சிறிய மாற்றங்களுடன் அது சொல்லப்படும். எனவேதான் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிற ஒரு பல்லவியை கொண்டிருக்கிற ஒரு பாடலாக இந்த தனிப்பாடலானது அமைந்திருக்கிறது. எனவேதான் இதனுடைய வார்த்தையும் வித்தியாசமாக இருப்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, இதனுடைய அளவீடு மாறும். அதற்கும் மேலாக இதனுடைய வடிவம் மாறும். ஒரே மாதிரி இருக்காது, அந்த வடிவம் மாற்றம் கொண்டதாக இருக்கும். அளவீடு, ஒவ்வொரு பாடலுக்குரிய அளவீடு ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். இது ஒரு எபிரேய பாட்டு வடிவம். ஏனெனில் இதில் உள்ள கூட்டு சொற்கள் மிகவும் உன்னதமானதாக இருக்க வேண்டும். எப்படி சொன்னால், இந்த செப்துவஜின் என்று சொல்லுகிற அந்த பகுதியில் இருக்கின்ற வார்த்தைகளும்
இந்த வார்த்தைகளும் ஓரளவிற்கு ஒத்து போகின்ற ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது. வேறு இடங்களிலும் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, ஆனாலும் இந்த இடத்துல மிக சிறப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? அந்த வார்த்தைகள் எது என்று சொல்லி பார்க்கிற பொழுது பழங்கால வார்த்தைகள் இல்லாத வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏன் இந்த வார்த்தைகள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஒரு சில மாற்றங்களோடு அல்லது சிறிய மாற்றத்தோடு இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மிகவும் புகழப்படுவதாக, மிகவும் உயர்த்தப்படுவதாக, மிகவும் மகிமைப்படுத்தப்படுவதாக. இந்த 3 வார்த்தைகளை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நல்ல வித்தியாசங்கள் தெரியாது, எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும், பெரிய வித்தியாசங்கள் இருக்கும். ஆனால் வெவ்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த இடத்துல மிகவும் அழகாக இந்த பல்லவியானது அமைந்திருக்கிறது. புகழப்படுவதாக, அதுவும் மிகவும் புகழப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக. எந்த அளவுக்கு? மிகவும் உயர்த்தப்படுவதாக, மகிமைப்படுத்தப்படுவதாக, மிகவும் மகிமைப்படுத்தப்படுவதாக. அப்படி பார்க்கிற பொழுது எந்த அளவிற்கு நாம் கடவுளை போற்ற வேண்டும், புகழ வேண்டும் என்பதை திருப்பாடலானது சிறிய சிறிய மாற்றங்களுடன் இந்த பல்லவியை மாற்றி நமக்கு சொல்லப்படுகிறது. ஏன் இந்த மாற்றங்கள்? அளவீடு மாறுகிறது. ஆம், இந்த அளவீடு மிகவும் அந்த ஒரே அளவீடு தான். மிகவும்னா எல்லாம் ஒரே அளவு தான், எந்த அளவுக்கு மிக தெரியாது. ஆனால் எனக்கு என்னுடைய சக்திக்கு தகுந்த அளவிற்கு நான் மிகுந்து கொள்ள வேண்டும். அதுல புகழப்படுவதாக, எந்த அளவுக்கு நான் புகழ வேண்டும்? கடவுள் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து நான் புகழ வேண்டும். எந்த அளவுக்கு நான் அதை உயர்த்த வேண்டும்? கடவுள் என்னை எந்த அளவிற்கு இந்த மானுடத்தில் உயர்த்தி இருக்கிறாரோ அந்த அளவிற்கு நான் உயர்த்த வேண்டும். எந்த அளவுக்கு அவரை நான் மகிமைப்படுத்த வேண்டும்? இந்த உலகிலே கடவுள் எனக்கு எந்த அளவுக்கு மகிமையை கொடுத்து உயர்த்தி இருக்கிறாரோ அந்த அளவிற்கு நான் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இது சுட்டி காட்டப்படுகிறது. ஏன் இந்த மகிமை? ஏன் இந்த புகழ்ச்சி? ஏன் இந்த உயர்வு? ஏன் இந்த மிகவும் புகழ்ச்சி என்று சொல்லி பார்க்கிற பொழுது நித்தியத்திற்கும் நாம் கடவுளை போற்ற வேண்டும். அவ்வளவுதான். ஏன் நித்தியத்திற்கும் கடவுளை போற்ற வேண்டும்? நம்ம மோட்சத்திற்கு போனோம் என்று சொன்னால் நித்தியத்திற்கும் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டிருப்போம். ஒருவேளை நித்தியத்திற்கும் கடவுளை போற்றி புகழ நாம் மோட்சத்திற்கு செல்லவில்லை என்று சொன்னால் வலி, வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், பற்களை நரநரவென கடித்து கொண்டு நாம் பாதாளத்திலே கஷ்டப்படுகிற பொழுது நாம் அதை செய்ய முடியுமா என்று சொன்னால் கண்டிப்பாக தெரியாது. அந்த இடத்துல நாம் படுகிற கஷ்டத்தை பொறுத்து மாறும். அப்ப நம்ம இந்த உலகிலே வாழ்கிற பொழுது அந்த அளவிற்கு கடவுளை போற்ற வேண்டும் என்பதை சிறு சிறு வார்த்தை மாற்றங்களால இந்த ஆசிரியர் மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டியிருக்கார். எனவே இந்த சிறு சிறு மாற்றங்களோடு நாம் கடவுளை போற்ற புகழ அந்த பல்லவியை மாற்றி கடவுளை புகழ்ந்து பாட முயற்சி செய்வோம். ஆமேன். ஜெபம். எங்களை எந்நாளும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது உம்மை போற்றுகிற புகழ்கிற ஆற்றலை தாரும். எங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை சிறு சிறு வார்த்தைகளாக மாற்றி இந்த பாடலின் ஆசிரியை போன்று நாங்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிற ஆற்றலை எங்களுக்கு தருவீராக. நாங்கள் எப்பொழுதெல்லாம் சங்கீதத்தை வாசிக்கிறோமோ பாடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் போற்றுகிறோம் புகழுகிறோம் என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள எங்களுக்கு துணை புரிவீராக. நாங்கள் ஜெபிக்கிற அளவீடு மாறுகிறது, நாங்கள் ஜெபிக்கிற வடிவம் மாறுகிறது, ஆனால் எங்கள் ஜெபம் நித்தியத்திற்கும் நிலைத்திருக்க வேண்டும். நாங்கள் நித்திய வாழ்வுக்கு உயர்த்தப்பட மோட்சத்திலே உம்முடைய வலப்பக்கத்திலே வீற்றிருக்கிற ஆற்றலை எங்களுக்கு பொழிந்து ஆஸ்வதிப்பீராக. ஆமேன்.